நான் போன எபிசோட்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவரை பத்தி தான் இந்த சாப்டர் ஃபுல்லா பார்க்க போறோம். செரீனா வில்லியம்ஸ், ஜெஃப் பெசோஸ், பியான்சே, இந்திரா நூயி, மெரில் ஸ்ட்ரீப் இந்த மாதிரி பல சாதனையாளர்களோட அவர் நெருங்கிய தொடர்புடையவர். அவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னு வைங்களேன், உங்களுடைய வெற்றியை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. அவரை உங்களால பார்க்கவோ இல்லைன்னா உணரவோ முடியாது. அவர் பேர் தான் மிஸ்டர் உந்து சக்தி, அதாவது மொமெண்டம். இந்த மொமெண்டம் அப்படின்றது எப்பவுமே உங்களுக்கு கிடைச்சிராது. நீங்க கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கும்போது கூடவே காம்பவுண்ட் எஃபெக்டும் வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நிகழ்ற ஒரு விஷயம்தான் இந்த மொமெண்டம். இந்த மொமெண்டம் மட்டும் உங்க லைஃப்ல வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை என்ரூட் லைஃப். இந்த புத்தகத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறது மோகனா சரவணகுமார். வெல்கம் டு மை சேனல். சர் ஐசக் நியூட்டனோடைய முதல் விதி என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பொருளின் மீது புறவிசைகள் செயல்படாத வரை அப்பொருள் தன்னிச்சையாக தனது இயக்க நிலையை அல்லது ஓய்வு நிலையை மாற்றிக்கொள்ளாது. சும்மா வெறுமனே ஒரு சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமையும் அப்படிதான். நீங்களா எந்திரிச்சு நடக்காத வரைக்கும் உங்களால வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. பார்க்ல நம்ம ஸ்பின்னிங் வீல் வந்து பார்த்துருப்போம். குழந்தைங்கள்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2-3 குழந்தைங்க அதுல ஏறி உட்காந்துக்குவாங்க. ஒருத்தரோ அல்லது 2 பேரோ மட்டும் அந்த ஸ்பின்னிங் வீலை சுத்த ஆரம்பிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சுத்தினவங்களும் அதுல ஏறி உட்காந்துட்டு ரொம்ப நேரம் அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மொமெண்டமும். நீங்க கண்டினியூவா உங்களுடைய எஃபர்ட்டை போட போட இந்த மொமெண்டமும் கூட சேர்ந்து உங்களுக்கு அழிவில்லாத ஒரு வெற்றியை கொடுக்கும். ஒரு ராக்கெட் மேலே ஏவப்படும் போதும் இதே தான் நடக்குது. ஒரு ராக்கெட் கீழே இருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ எரிபொருள் தேவையோ அதை விட மேலே போய் அது பண்ணுற வேலைகளுக்கு எரிபொருள் கம்மின்னு சொன்னால் உங்களுக்கு நம்ப முடியுமா? ஏன்னா இங்கிருந்து கிராவிட்டியை எதிர்த்து நம்ம மேலே போகிறோம் ராக்கெட்டில். அதனால அதிக அளவு அதில் எரிபொருள் வந்து தேவைப்படும். ஒன்ஸ் அது ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ராக்கெட்டுடைய செயலை வந்து யாராலையுமே நிறுத்த முடியாது. மின்னல் வேகத்தில் சல்லுன்னு போயிட்டே இருக்கும். இந்த உந்து சக்தியானது 2 விஷயத்திலயும் வேலை செய்யுது. அதாவது நேர்மறையான பழக்கங்கள், எதிர்மறையான பழக்கங்கள். நீங்க எதிர்மறையான பழக்கங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர வர அதோட மொமெண்டமும் சேர்ந்து அதுக்கான விளைவை தரும். அதே மாதிரி நேர்மறையான விஷயங்களுக்கும் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அது கூட சேர்ந்து விளைவை கொடுக்கும். ஆக மொத்தம் சரி எது தப்பு எதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண வேண்டியது நீங்க தான். சரி, இப்போ இந்த மொமெண்டமை எப்படி கிரியேட் பண்ணுறது? ஒரு 5 விஷயம் நான் சொல்கிறேன். உங்களுடைய உண்மையான கோல், அப்புறம் வேல்யூ, பர்பஸ் இது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸஸ் மேற்கொள்ளுங்க. 2வது, நேர்மறையான நடத்தையின் மூலமாக மட்டும் அதை நடைமுறைப்படுத்துங்க. 3வது, மீண்டும் மீண்டும் அதை செஞ்சு பழக்கமாக்குங்க. 4வது, நீங்க டெய்லியும் பண்ற விஷயங்களோடயே அதையும் சேர்த்து புகுத்திக்கோங்க. தொடர்ச்சியா நீங்க நீண்ட காலம் அதை செஞ்சுட்டே வரும்போது கண்டிப்பா மொமெண்டம் கிரியேட் ஆகி காம்பவுண்ட் எஃபெக்ட் கிரியேட் ஆகி அதனுடைய விளைவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் நிறுவனம் ஐபேடை வந்து கண்டுபிடிக்கல. அதுக்கு முன்னாடி அவங்க கம்ப்யூட்டர்ஸ் தான் வித்துட்டு இருந்தாங்க. ஆனா மார்க்கெட்ல அதனுடைய பங்கு வந்து குறைவா தான் இருந்துச்சு. ஐபேட், MP3 இந்த மாதிரியான டிவைஸ் எல்லாம் வந்துட்டு மக்கள் அதை ஆர்வமா வாங்கவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே மார்க்கெட்ல நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க தரமான பொருள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணிப்பு உணர்வோட புதுமையான யோசனையோட தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனாலேயே மக்கள் அதை ரொம்பவுமே வந்து பிரபலப்படுத்திட்டாங்க. கூகுளை நம்ம எடுத்துட்டாலும் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப தடுமாறிட்டு தான் இருந்தது. ஆனா இப்போ கூகுள் இல்லாத விஷயமே இல்லை. 2005 யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுல அதை பெருசா யாருமே பார்க்கல. சாட்டர்டே நைட் லைவ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி லேசி சண்டேன்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய மக்கள் அதை பார்த்து 50 லட்சம் பேர் வந்து அதை பார்த்துருக்காங்க. உடனே யூடியூப் வந்துட்டு மல்டிபிள் ஆகிட்டு இப்போ அதனுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லவே வேணாம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த எக்ஸாம்பிள் எல்லாமே அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததன் விளைவு தான். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே அது எனக்கு பழகிருச்சு, அதனால நான் இனிமேல் அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப திறமையான பல ஆயிரம் மணி நேரம் ஓட்டுன விமானிகள் கூட முதல் ஒவ்வொரு வாட்டி ஃப்ளைட்டில் ஏறும்போதும் அதனுடைய பேசிக் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய வழக்கம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை டெய்லியும் லைஃப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய வழக்கம்ன்றது தரமா இருக்கணும். இப்ப டே பூரா நீங்க வேலை செஞ்சாலுமே, அதிகாலை நேரமும், நைட்டு தூங்க போற நேரமும் உங்ககிட்ட தான் இருக்கும். அந்த நேரத்த நீங்க வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னா, நம்மளுக்கு என்ன வேணுமோ அத நெனச்சு அத வந்து கற்பனை பண்றது. கற்பனை பண்றதோட மட்டும் இல்லாம, செயல்ல எப்படி இறங்கணும் அப்படின்றத வந்து தீர்மானிக்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன். நானும் இந்த மாதிரி நெறைய மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் என் லைஃப்ல சக்சஸ் அடைஞ்சிருக்கேன். நான் அந்த அதிகாலை நேரத்த நன்றி செலுத்துவதற்கு யூஸ் பண்ணுவேன். நான் யாரையெல்லாம் பார்க்குறேனோ, அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ, அது அவங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச மாரி நான் பாவகப்படுத்திப்பேன். அதுக்கப்புறமா நான் என்னென்ன பண்ணணும், எனக்கு என்ன வேணும் அப்படின்றதுல கவனம் செலுத்தி, அந்த விஷயத்த நான் அடையறதுக்கு 3 விஷயம் நான் என்ன பண்ணா அத அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி, அது என் கையில இருக்கிற மாதிரி நெனச்சுப்பேன். அதுக்கப்புறமா டெய்லி ரொட்டீன் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா ஒவ்வொரு நாளுமே எனக்கு இப்படிதான் விடியும். நைட்டு தூங்க போம்போது அந்த நாள் எப்படி இருந்தாலுமே, ஒரு 10 பக்கமாவது ஒரு மோட்டிவேஷனல் புக் படிக்காம நான் தூங்க மாட்டேன். இப்படியெல்லாம் பண்றதுனால என்னால எனக்கு என்ன வேணுமோ அத அடைய முடியுது. நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. அப்பப்போ நீங்க இந்த மாதிரி வழக்கத்த உருவாக்குறது மட்டும் முக்கியம் கிடையாது. அது கரெக்ட்டானது தானா? அது சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா? அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. சரி, அது எப்படி நம்ம பண்றது? அதுக்கு தான் ஒரு ரிதம் வேணும். அந்த ரிதம்ம நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் வந்து, நீங்க அடுத்த 1 மாசத்துல என்னவாக போறீங்க? 3 மாசத்துல என்னவாக போறீங்க? 1 வருஷத்துல என்னவாக போறீங்க? அப்படின்னு இருக்கும் இல்லையா? இது எல்லாமே ஒரு ரிதம்ல வரும்போது, மொமெண்டமும் கூட சேர்ந்து அற்புதமான விஷயங்கள உங்களுக்கு குடுக்கும். எடுத்துக்காட்டா ஒரு ஸ்டீம் என்ஜின எடுத்துக்கலாம். அந்த ஸ்டீம் என்ஜின் நின்னுட்டு இருக்கும்போது, அது சக்கரத்து பக்கத்துல ஒரு மரக்கட்டைய வச்சீங்கன்னா, அதனால ஸ்டார்ட் ஆக முடியாது. ஏன்னா, அந்த மரக்கட்டைய தள்ளிட்டு அது மேல வீல் போறதுக்கு ஏகப்பட்ட ஸ்டீம் வந்து தேவைப்படும். இதுவே ஓடிட்டுருக்கிற ஒரு என்ஜின்ல நீங்க மரக்கட்டைய கொண்டு போய் செலுத்துனீங்கன்னா, அது சுக்குநூறா உடைச்சிரும் இல்லையா? இதுதான் ரிதம். உங்க லைஃப்ல எப்பவுமே வேலை, வேலை அப்படின்னு இருக்காம, ஒவ்வொன்னுக்குமே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 மாசத்துல நீங்க என்னவாக போறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஓகே. அதுக்காக 24 மணி நேரமும் அதுக்காக உழைச்சிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு இவ்ளோ டைம், இதுக்கு இவ்ளோ டைம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, உங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேரமானது உங்க குடும்பத்துடைய செலவழிக்கக்கூடிய நேரமா இருக்கலாம். இல்லன்னா உங்க சுய முன்னேற்றத்திற்கு என்ன வழிவகுக்கும்னு பார்த்து அதுக்கான நேரமாவும் இருக்கலாம். நான் என்ன ஆனாலும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சாயந்தரத்திலிருந்து திங்கட்கிழமை காலையில வரைக்கும் எந்த பிசினஸ் விஷயத்தையும் வச்சுக்க மாட்டேன். என்னோட ஃபேமிலியோட மட்டும்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இது வந்து எனக்கு பிடிச்சது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத பண்ணுங்க. நீங்க உங்க லைஃப்ல ஒரு ரிதம கொண்டு வந்ததுக்கு அப்புறமா, மெதுவா போகக்கூடிய ரிதமா அது இருக்கணும். எடுத்த உடனே ஸ்டார்ட்டிங்ல இன்ட்ரெஸ்ட்ல நான் ரொம்ப நேரம் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்றது பாதியில கைவிடுறதுக்கு சமானம். நீண்ட காலமா நீங்க அத தொடர்ந்து பண்ணக்கூடியதா இருக்கணும். ஏன் உங்க வாழ்நாள் முழுவதுமே அத நீங்க தொடர்ந்து பண்ற மாதிரி விஷயங்களா அது இருந்தா மட்டும்தான் உங்களால தொடரவே முடியும். லைக் சாப்பாடு சாப்பிடுற மாரி, வெளிய போற மாதிரி, தூங்குற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பழக்கப்படுத்திக்கணும். இப்படி தொடர்ச்சியா பண்றதனுடைய பலன் என்ன தெரியுமா? நம்ம மெதுவா போனா கூட ஒரே ஒரு வாட்டி கிளம்பி தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். இதுதான் அதனுடைய பலன். இப்போ நீங்க அடிப்பம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நம்ம வேகமா அதை வந்துட்டு அடிக்க ஆரம்பிப்போம். ஆனா தண்ணியே வராது. தண்ணி வந்ததுக்கு அப்புறமா மெதுவா அடிச்சாலே போதும். தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்க இருக்க தண்ணியினுடைய ஃபோர்ஸும் அதிகமாகும். நமக்கு தேவையான தண்ணி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அத நிறுத்திட்டாலும் கூட அதுலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு ரிதம். இதுதான் நம்ம தொடர்ச்சியா பண்றதுக்கூடிய பலன். நீங்க எப்பவுமே ஒரு ஆமையா இருக்கணும். சரியான சாய்ஸஸ எடுத்துக்கிட்டு, சரியான நடத்தைய வச்சுக்கிட்டு, விடாப்பிடியா அந்த பழக்கத்த வந்து கச்சிதமா பின்பற்றிட்டு வர்றதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அந்த மாதிரி இருந்தா எல்லாருமே வெற்றியாளர்களா இருப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு விஷயம் வேணும்னா, நான் மேல சொன்ன எல்லாமே நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணீங்கன்னா, மொமெண்டமும் உங்க கூட சேர்ந்துட்டு வேலை செஞ்சிரும். நம்ம என்னதான் கட்டுப்பாடா இருந்தாலும், நம்மளுக்கு என்ன வேணுன்றதுல கிளியரா இருந்தாலுமே, ஒரு சில விஷயங்கள் நம்மள பாதிக்க தான் செய்யுது. அதனுடைய தாக்கத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நீங்க அடுத்த எபிசோட் வரைக்கும் காத்திருக்கணும். இந்த எபிசோட இதுவரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.